95ல் பஸ் 375ன்னு ஒரு பஸ் வந்து சீனாவிலேருந்து இந்த பெல்ஜியத்துலேருந்து ஒரு குக்கிராமத்துக்கு போகுதுங்க. இதுதாங்க அந்த ஊருக்கு போகிற கடைசி பஸ்ஸு. இந்த கடைசி பஸ்ஸுங்கிறதுனால இந்த பஸ் ரூட் வந்து 375. அதாவது நம்ம ஊரெல்லாம் பார்த்தோம்னா அந்த எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் பேர் தாங்க அந்த ரூட் பேராக இருக்கும். ஆனால் சீனாவில் ஒரு ரூட்டுன்னு எடுத்துட்டோம்னா அது நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி தாங்க இந்த பஸ்ஸு பயணம் செய்யுது அந்த நைட் டைமில். இந்த நைட் டைமில் பார்த்தா அந்த டிரைவரு, இந்த கண்டக்டர், அந்த பெண் கண்டக்டரு, இவங்க 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கிறவங்களும் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒரு வயசான அம்மாவும் அந்த வயசு பையனும் அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. இந்த பாட்டிமா வந்து டிரைவருக்கு பின்னாடி 2 சீட்டு தள்ளி உட்காந்துருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த பாட்டிமா உட்காந்து 2 சீட்டு தள்ளி பின்னாடி உட்காந்துருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பிங்கில் ஒரு 3 பேர் கை காமிக்கிறாங்க. அந்த 3 பேரும் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்க பஸ் வந்து நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு டிரைவர். ஆனால் இருந்தாலும் இந்த வயசானம்மா என்ன சொல்கிறாங்க, இவங்க எங்கள் ஊருக்காரங்க தான், இவங்களும் பஸ் இல்லாமல் தடுமாறுவாங்க, இவங்களை தயவுசெய்து ஏற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுனோன்னா அந்த அம்மாவுக்கு அப்பயே வந்து இந்த வயசானம்மா டவுட்டு, இவங்க 3 பேரும் ஒரு விசித்திரமாக இருக்கிறாங்களே, பார்த்தா ஒரு 100 வருஷம் முன்னாடி ட்ரெஸ்ஸிங் செர்ச் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு வருதுங்க. உடனே இவங்க 3 பேர் வந்து பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. உடனே டவுட் ஆகி இந்த அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஏன் கத்த ஆரம்பிச்சிடாங்கன்னா, அந்த கண்டக்டர் அம்மா வந்து கேட்குறாங்க, ஏன் வாடிமா கத்துறீங்க அப்படின்னா, பின்னாடி உட்காந்து இந்த பையன் வந்து என்னுடைய பர்ஸை எடுத்துக்கிட்டான், அதில் நிறையா பணம் இருக்குது எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் கடுப்பான அந்த டிரைவர் வந்து, உங்கள் சண்டையெல்லாம் அங்கே போய் வச்சிங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி எடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வண்டி எடுத்துட்டாருங்க. உடனே இவங்க 2 பேரும் இறக்கி விட்டாங்க. Download ShareChat.